என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். உன் தோட்டம் மாதளஞ்செடிகளும் அருமையான கனி மரங்களும் மருதோன்றி செடிகளும் நளதச் செடிகளும் நளதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூபவர்க்க மரங்களும். ஸோ இது ஒரு மணவாட்டிக்கு எழுதப்பட்டது. இப்போ மணவாட்டின்னு சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மணமகள், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இது டெபிக் பண்ணியிருக்குது. அப்போது இது என்ன போடப்பட்டிருக்குன்னா, அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்தரிக்கப்பட்ட கிணறு. ஸோ இட் பிலாங்ஸ் டு அ சிங்கிள் பர்சன், ஒருத்தருக்கு சொந்தமானது. இட் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன் டு கம் அண்ட் ஆக்குப்பை இட். அந்த ஒரு பர்சனுக்கு சொந்தமானது அப்படிங்கும்போது அவ்வளோ ஒரு பரிசுத்தமானது, ஒரே ஒரு பர்சன் மாத்திரம் அதை யூஸ் பண்ணக்கூடியதுங்கிறது தான் அதில் குறிக்கப்பட்டிருக்குது. அண்டு அப்போ நம்ம கனி தரக்கூடிய நற்குள்ள திராட்சை செடியாக ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறாருன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அவருடைய தோட்டம் அதில் என்னென்ன இருக்கா, மாதுளம் செடி, கனிமரங்கள், மருதோன்றி செடிகள், இது மாத்திரம் இல்லாமல் நல்ல வாசனை தரக்கூடிய அந்த செடிகளும் இருக்குதாம். அதுதான் நளதம், குங்குமம், வசம்பு, லவங்கம், தூபவர்க்க மரங்கள், வெள்ளைப்போல செடிகள், சந்தன விருட்சங்கள், சகலவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்கார வனமாய் இருக்கிறது. ஸோ ஒரு அழகான தோட்டத்தை போன்றது தான் மனிதனுடைய வாழ்க்கை. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல் இருக்கிறார்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அப்படின்னா ஒரு தோட்டத்திற்கு ஒப்பாக எப்படி ஒரு தோட்டம் செழிப்பாக இருக்குதோ அந்த தோட்டத்திலேருந்து நல்ல ஒரு நறுமணம் ஏற்படுகிறது. அப்போ நம் கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக இருக்கிறோம்னு சொல்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் நல்ல கனி தரக்கூடிய மரங்கள். அப்போ தேவன் நம்மளை வைத்திருக்கிறதே கனி தருவதற்காக தான். ஆவியின் கனிகளை குறித்து நம்ம பார்க்குறோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு கனி தரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக தான் இது எல்லாமே போடப்பட்டிருக்குது. அப்போது அது மாத்திரம் இல்லாமல் அந்த தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீர் துறவும். அப்போ ஆண்டவருடைய சமூகத்திலேருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுக்கள் ஓடி வரும். அது இந்த தோட்டத்தை செழிப்புள்ள தோட்டமாக மாற்றுகிறது. லீபனோனிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்த பிசன்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு, என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. ஸோ நல்ல கனிகளை தடுகிற ஒரு பர்சனாக நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம ரொம்ப விரும்பி நம்ம நேசிக்கிற தேவனாக இருக்கிறான்னு பார்க்குறோம். ஆனால் அதே சமயம் நம்ம எதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொன்னால், திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள், நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. ஸோ எந்த அளவுக்கு நம்ம திராட்சை தோட்டத்தை ரெடி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அதை கெடுத்து போடுகின்ற நரிகள், குள்ள நரிகள் வரும்னு போடப்பட்டிருக்கு. அப்போ ஒரு பர்சன் ஆண்டவருக்கு பிரியமாக உருவாகிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு ஈக்குவலாக ஒரு எதிரலை, அதாவது பிசாசின் சோதனை அதிகமாக இருக்கும். இன்றைக்கி ஒரு மெசேஜில் நான் பார்க்கும்போது பார்த்தேன், எந்த அளவுக்கு தேவன் ஒரு பர்சன் மேலே கண்ணோக்கமாக இருந்து அவங்கள குறித்து ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கு, ஒரு ப்ரோக்ராம் அவங்களுக்காக வச்சுருக்கிறாரோ அதுக்கு ஈக்குவலாக பிசாசு எதிரடையாக செயல்படுவான். ஃபார் எக்ஸாம்பிள், மோசே உருவாகும் பொழுது எல்லா ஆண் குழந்தைகளும் கொலை செய்யப்படணுங்கிற ஆர்டர் ஜீவோ பிறப்பிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த போதும் எல்லா 2 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகளும் கொல்லப்பட்டு ரமாவிலே கூக்குரல் ஏற்பட்டது. அப்போ எப்பவும் ஒரு நல்ல பர்சன் உருவாகும் பொழுது எதிர்ப்பு பயங்கர ஜாஸ்தியாக பிசாசோட சைட்லேருந்து இருக்கும். அப்போது நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், நமக்கு எதிர்ப்புகள் அதிகம் வரும் பொழுது நம்மை தேவன் உயர்த்த சித்தம் கொண்டிருக்கிறாங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அதுதான் இங்கே உன்னத பாட்டில் நம்ம பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்தில் அந்த அத்திமரம் பூ பூத்து காய் காத்து எல்லாம் ரெடியாக இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னு சொன்னால் குழி நரிகளும் சிறு நரிகளும் அதை கெடுத்து போடுவதற்காக வரும். அப்போ அதுக்கிட்டேருந்து பாதுகாக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற குழி நரிகள், சிறு நரிகள் மாஸ் மீடியா மூலமாகவும் தேவையில்லாத மற்ற விஷயங்கள் மூலமாகவும் நம்முடைய லைஃப்பை, நம்மளுடைய மைண்டை, நம்முடைய மைண்ட் செட்டை மாற்றி போடுறதுக்கு ரெடியாக இருக்குது. அப்போ தேவனுடைய சித்தத்தை செய்ய அழைக்கப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கையில் we should be very very careful in understanding our calling, our purpose of life and
walk according to it. That is very, very important in our day-to-day affairs.